இந்த பூ வந்து குண்டு மல்லி, அடுக்கு மல்லிங்க. இது பக்கத்தில் முட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ முட்டை இருக்குன்னு. விரிஞ்ச பூ பக்கத்துலேயும் 3 அடுக்கு குண்டு மல்லி. நேற்று ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, இது வந்து அடுக்கு மல்லி தானக்கா அப்படின்னு. இது குண்டு மல்லி, அடுக்கு மல்லிங்க. ராஜமல்லிக்கும் குண்டு மல்லிக்கும் வித்தியாசம் காட்டுறேன். இப்போ வந்து ராஜமல்லி வந்து பாருங்கள், ஒரு மொட்டு மட்டும் இருக்கு பாருங்கள், அழகாக இருக்கா? ஒரே மொட்டு, சிங்கிள் மொட்டு. இதுதான் வந்து ராஜமல்லி. இப்படி தான், பக்கத்தில் மொட்டுலாம் இருக்காது. அழகாக ரோஸ் மாதிரி விரியுங்க. எவ்வளோ அழகாக மொட்டு இருக்கு பாருங்கள். இதில் பூவெல்லாம் விரிஞ்சு பறிச்சிட்டோம். இப்போ ஒரு பூ எவ்வளோ பெருசாக விரிஞ்சிருப்பாருங்க. இது வந்து ராஜமல்லி, நார்மல் மல்லி. இந்த பூ வந்து இருவாச்சி மல்லிங்க. இதுவும் அடுக்கு தான். இது வந்து இருவாச்சி மல்லி. இந்த பூ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஊசி ஊசியாக நல்லா நீளமாக இருக்கும். இது வந்து 3 அடுக்கு தான் இருக்கும். இது வந்து இருவாச்சி மல்லி. இருவாச்சி மல்லி செடி, ராஜமல்லி, அடுக்கு மல்லி, நார்மல் மல்லி எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குங்க. நேற்று ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அதனால தாங்க இந்த வீடியோ அவங்களுக்காக. அடுக்கு மல்லி எவ்வளோ மொட்டு இருக்குது. இந்த அடுக்கு மல்லி அழகாக விரிஞ்சிருக்கு, மொட்டு அழகாக இருக்குது.